ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு ஓணம் பண்டிகை நாங்கள் வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்களும் எல்லோரும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்க, குடும்பத்துடன் சந்தோஷமாக நல்லா இருக்கீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எல்லாருக்கும் என்னோட இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. ஸோ ஒரு சந்தோஷமான டாப்பிக்கே நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஃப்யூச்சர் ஆத்தரிங். இது டாக்டர் ஜோர்டன் பீட்டர்சன் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக். சிம்பிள் டெக்னிக், பட் நமக்கு ஒரு நிறைய கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு, மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டெக்னிக் இது. ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபன் எக்ஸசைஸ். நல்லா செய்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இது பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக அட்வென்ச்சரஸாக இருந்தது. It awoke things in me that I didn't even know that they existed in me. அந்த மாதிரி it was something new and refreshing for me. So hopefully நீங்களும் இது செஞ்சிட்டிங்கன்னா you will come to know yourself better, you will come to align better with the future that you really want. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சர் ஆத்தரிங். ஸோ இதை என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது ஒரு புக் எடுத்து நம்ம எழுத போகிறோம். ஒரு 3 years or 5 years, இப்போ 2028 இல்லை 2030 அந்த வருஷம் நீங்கள் எந்திருக்கீங்க காலையில். வாட் டைம் டு யூ வேக்கப்? அந்த டைமில் இருந்து உங்களோட லைஃப் அப்போ எப்படி இருக்கணும், உங்களோட ஐடியல் லைஃப் அந்த டைமில் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும், வாட் டு யூ எக்ஸ்பெக்ட், அந்த உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் என்விஷன் பண்ணுற ஃப்யூச்சர் 3 to 5 yearsல எப்படி இருக்குங்கிறது யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் டவுன். லைக் அன்றைக்கி அந்த மாதிரி வாழ்க்கை வாழும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க அதை வச்சு நீங்கள் அதை எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி 2028 காலையில் 6:30 மணி நான் எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிக்கிறது இட் இஸ் இன் மை ஓன் ஹோம். இது நல்ல அழகான ரூம் நல்லா ப்ரெட்டியாக சன்லிட்டாக நீட்டாக டைடியாக இருக்குது. நான் காலையில் எந்திரிச்சேன். நான் ஐம் ஃபீலிங் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி. 2-3 வருஷமாக நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐம் ஃபீலிங் குட், ஹெல்தி. அப்போது நான் காலையில் எந்திரிச்சு ஐம் கோயிங் டு ஃப்ரெஷன் அப் அண்ட் கோ டு மை ஒர்க் அவுட். நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு பக்கத்தில் ஜிம் இருக்குது. ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஐம் கோயிங் டு கோ ரன்னிங் ஆர் வாட் எவர், டான்ஸ் பண்ணுறேன், வாட் எவர். ஒரு நான் நல்ல சமையல் சமைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச சாப்பாடு வச்சு நல்லா சமையல் சமைக்கிறேன். இந்த மாதிரி அண்ட் எவ்ரி திங். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, உங்கள் காலை எப்படி இருக்கும், மதியம் எப்படி இருக்கும், ஈவினிங்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி வண்டி, கார் ஒரு சைக்கிள் ஒரு ஸ்கூட்டர் ஒரு எந்த மாதிரி வண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கம்யூட் பண்ணுறீங்க, எப்படி எல்லாமே ஆஸ் எ பர்சன் உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு திஸ் இஸ் மை ஃப்யூச்சர், லைக் 3 years from now திஸ் இஸ் ஹவ் ஐ see myselfங்கிறது கிளியராக எழுதுருங்க. நான் ஒன் மோர் திங் இஸ், வாட் கைண்ட் ஆஃப் எ பர்சன் ஆர் யூ, அதுவுமே அதில் கொண்டு வந்துடுங்க. லைக் எந்த மாதிரியான ஆள் நீங்கள், அந்த வேல்யூஸ் ஆல்சோ யூ அலைன் வித் இட். லைக் ஆர் யூ அ பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிட்னஸ், ஆர் யூ அ பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் ஆர் ஆர்ட்ஸ், உங்களோட அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதில் கொண்டு வந்துடுங்க. ஸோ இட் ஷுட் பி சம்திங் தட் இஸ், ஆர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாலண்டியரிங், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா அதெல்லாம் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அந்த டைமில். டீச்சிங் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க யாருக்கு, இதெல்லாம். ஸோ என்விஷன் எவ்ரி திங் அண்ட் லைக் பாசிபிள் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ரைட் வாட் யூ வுட் லைக். ஐடியல் லைஃப் எப்படி இருக்கும், தட் இஸ் வாட் யூ ரைட். இப்போ பாசிபிளாக அப்படியெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையே இல்லை. பிகாஸ் வி நெவர் நோ, இன் இயர் லைஃப் கேன் சேஞ்ச் ட்ராஸ்டிக்கலி. இல்லை, வி நெவர் நோ வேர் வி ஆர் 1 year from now. ஸோ ரைட் எவ்ரி திங், இமேஜின் பியூட்டிஃபுல்லி அண்ட் ரைட் ஹாப்பிலி. எந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு என்விஷன் பண்ண முடியுதோ அதெல்லாம் எழுதிடுங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ஹவ் ரிட்டன் இட் டவுன் எல்லாமே இன் கிரேட் டீட்டெயில், தென் யூ கேன் டேக் அ லுக். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் வில் கிவ் யூ கிளாரிட்டி. லைக் நம்ம யார், நம்ம எங்கே போகிறோம், எப்படியோ வெதர் யூ டூ எனி திங் ஆர் நாட், டைம் வில் ஃப்ளை. டைம் ரொம்ப ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். நம்ம கண் மிழிக்கிறதுக்குள்ளே நம்ம 3 வருஷம் முடிஞ்சிருக்கோம். அப்போது இந்த 3 வருஷமோ ஒரு 5 years நீங்கள் நினைக்கிற டைம் டக்குன்னு போயிடும். அந்த முடியும் போது நீங்கள் யாராக இருக்கணும், வாட் ஷுட் யூ பி, அதுக்கு உங்களுக்கு என்ன, வாட் இஸ் யுவர் ஹோப். ஜஸ்ட் ஏஜ் மட்டும் 3 years அஹெட் ஆனால் போதுமா? உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கணும், உங்கள் மேலே எந்த மாதிரியான லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்திருக்கணும், உங்கள் கரியர் எப்படி இருக்கணும், உங்கள் ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும், உங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் என்விஷன் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே நீங்கள் இதெல்லாம் நடக்காததுன்னு விட்டுறாதீங்க.
வாட் எவர் 3 to 5 இயர்ஸில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுதான் நம்ம எழுதுகிறோம். நம்மளோட ஆசைக்கு நம்மளோட ஐடியல் மைண்டுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இல்லைங்களா. வி கேன் பி எனி திங் வி வாண்ட் டு பி. ஸோ அந்த மாதிரி அதை மொத்தமாக எழுதிருங்க. ஸோ திஸ் வில் கிவ் யூ கிளாரிட்டி. நம்ம யார் அண்ட் வில் கிவ் யூ கிளாரிட்டி அபவுட் வாட் அவர் வேல்யூஸ் ஆர். நம்மளோட வேல்யூஸ் என்ன, நம்ம எந்த மாதிரியான ஆளுன்னு நமக்கே ஒரு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு அஸ், வாட் கைண்ட் ஆஃப் எ லைஃப் வில் கிவ் அஸ் ஹாப்பினஸ். எந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும், எந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இருந்தாங்கன்னா we will feel in our heart, okay, I'm good, I'm happy, I'm feeling content அப்படி இருக்கும். எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், நாட் ஜஸ்ட் அபவுட் பொசஷன்ஸ். இப்போ என்னோடய வீடோ என்னோடய காரு இதெல்லாம் வந்து பெரிய திங்ஸ் இல்லைங்களா, லைக் மேபி லாங் டேர்ம் திங்ஸ். இது நம்மளோட இது மட்டும் என்விஷன் பண்ணுறதுக்காக இல்லை, பட் இட் இஸ் ஆல் அபவுட் த லைஃப் ஸ்டைல். நம்ம எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணுறோம், ஹவு டு வி பிஹேவ். நமக்கு டக்குன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டென்ஷன் இருக்குமா, நமக்கு எப்போவுமே கோபம் வந்துகிட்டே இருக்குமா, நம்ம மைண்டில் இன்செக்யூரிட்டி, ஆங்ஸைட்டி, ஃபியர் எல்லாம் இருக்குமா, இல்லை நம்ம பீஸ்ஃபுல் நபராக இருக்குமா, ஒரு காம் லைஃப் இருக்குமா, ஆர் யூ வாண்ட் அன் எக்ஸைட்டிங் லைஃப், சம்திங் வேர் யூ ஆர் ஆல்வேஸ் இன் அட்வென்ச்சர்ஸ், சம்திங் நியூ இஸ் ஹேப்பனிங், யூஆர் ஆல்வேஸ் க்ரியேட்டிங், அந்த மாதிரி லைஃபை. வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. இது உங்கள் லைஃப் தான், உங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் பிடிக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற லைஃப் இருக்கும். ஸோ யூ ரைட் டவுன் எவ்ரி திங், லைக் வாட் இஸ் த லைஃப், வாட் இஸ் த ஃபீலிங் யூ கெட், வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல், எப்படி இருக்குது எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூ வில் கெட் தட் ஃபீலிங் தட் எஸ் ஐ ஆம் திஸ் பர்சன், ஐ ஆம் ஹாப்பி, ஐ என்விஷன் மை செல்ஃப் லைக் திஸ். இது எழுதினதுனால என்ன பிரயோஜனம்? ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் வீடியோ. ஸோ இது எழுதும்போது நாட் ஜஸ்ட் அபவுட் கிளாரிட்டி, நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டிக்கு மேலே வாட் வி வில் ஆல்சோ கெட் இஸ் அவர் பிரெயின் வில் ஸ்டார்ட் அலைனிங் இட் செல்ஃப் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது இஃப் ஐ எம் சேயிங் தட் வித்தின் 3 years ஐ வில் கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் ஆர் ஐ வில் பி இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னா அந்த கோர்ஸு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங், அதுக்கேற்ற மாதிரி செஷன்ஸ், இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் தேவை, இதெல்லாம் நம்ம பிரெயின் whenever we notice these things we will start seeking these out. ஏன்னா நமக்கு 3 வருஷத்தில் அங்கே போய் சேரணுன்னா இப்போது we need to start working towards it இல்லைங்களா. அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் our brain will start finding these opportunities for us. அப்போது நம்மளே வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அது கொடுத்துடும். Then we will start moving in that direction. So we will start subconsciously seeking out these opportunities which are in alignment with our future goal. அதே மாதிரி ஈவன் இமோஷ்னலி, மென்டலி, த பர்சன் தட் வி வாண்ட் டு பி இப்படின்னு நமக்கு கிளாரிட்டி வந்த பிறகு எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி வி வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே என்னோட பிஹேவியர் ஒரு என்னோட பர்சனாலிட்டி, மை ரெஸ்பான்ஸ் ஷுட் பி இன் திஸ் மேனர் பிகாஸ் தட் இஸ் ஹவ் ஐ see myself, that is how I am becoming. அப்போது the person that I am becoming அந்த மாதிரி we will start responding. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து உடனே குவிட் பண்ணாத நல்லா ஒர்க் பண்ணுற நல்லா பர்சிவரன்ஸ் இருக்கிற ஒரு நபர் நான் நினைக்கிறேன்னா when I feel like quitting now I'll think that no, I want to be a person who perseveres, so I will keep trying. எது வந்தாலும் டக்குன்னு கோபம் வராத இமோஷ்னல் ரெகுலேட்டடாக ஒரு நபராகி மாறணும்னு நான் நினைக்கிறேன்னா when something is coming that is triggering me then I'll think no, அப்படின்னு கோபப்படாமல் நான் கொஞ்சம் பொறுமையாக I will take my time and respond அப்படின்னு நம்மளே நம்ம ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் we will also start seeing what we can do. இந்த அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஆக்ஷன் ஸ்டெப்ஸ், ஸ்மால் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். இன்னையிலிருந்து we will start taking small regular action which will take us to this goal. நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்கிறதுக்கான ரெகுலர் ஆக்ஷன்ஸ் we will start taking. Now once we do that, eventually நம்மளோட what we thought was impossible will become possible. அப்போ நம்ம லைஃப்பில் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக மாறிடும். தட் இஸ் ஹவ் வி கேதர் மொமெண்டம். ஒரு நாளும் வி வில் மூவ் டுவர்ட்ஸ் ஒரு டைரெக்ஷனே இல்லாமல் எங்கேயோ சுற்றிட்டு இருக்காமல் ஓகே திஸ் இஸ் வேர் ஐ எம் கோயிங், திஸ் இஸ் த லைஃப் ஐ என்விஷன், திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் மை ஃபியூச்சர் டு பி அப்படின்னு நமக்கே தெரியும் போது வில் ஸ்டார்ட் கோயிங் டுவர்ட்ஸ் தட். நவ் த மோஸ்ட் க்ரூஷலாக இன்னொரு ஸ்டெப்பாக வாட் ஆர் த திங்ஸ் தட் குட் பாசிபிளி க்ரியேட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் அஸ். இது நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கு இல்லை எந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அனாலிசிஸ். லைக் இன் அவர் டெய்லி லைஃப் we know what are the distractions, what are the obstacles possible that might cause us to not reach these goals. நம்மளோட இந்த ஃப்யூச்சர் கலண்டர் நம்ம போகணும்னு நினைக்கும் போது அப்படி போகாமல் வேறு வழி தவறதுக்கு
என்ன காரணங்கள் இருக்கலாம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் தேர் இன் அவர் லைஃப் கரண்ட்லி தட் ஆர் டிஸ்ட்ராக்டிங் அஸ் ஆர் தட் ஆர் லைக் ஆப்ஸ்டக்கிள். நம்ம இந்த வழி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்குது. அண்ட் தென் we can start working on those. எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நான் இதில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு வேணுன்றது நான் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக நான் போய் மூவி பார்த்துட்டு இருக்கேன் ஆர் வாட் எவர், ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு இருக்குது. ஒரு நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சுற்றின்னு இருக்கேன், வாட் எவர். யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் டேக்கிங் அவே ஃப்ரம் யுவர் ஃப்யூச்சர். அண்ட் தென் அதை கட் பண்ணிவிட்டு அந்த டைம் யூ வில் ரீப்ளேஸ் இட் வித் சம்திங் தட் வில் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட் டு யுவர் ஃப்யூச்சர். அண்ட் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆப்ஸ்டக்கிள் எல்லாம் நீங்கள் வென் யூ ரைட் இட் டவுன், எக்ஸாக்ட்லி these are my problem areas, that will give you a lot of clarity. அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை நம்ம முன்னாடி வரும்போது we will start thinking, இப்போ இது பின்னாடி போயிட்டோம்னா மை ஃப்யூச்சர் கோல் வாட் ஐ என்விஷன் ஃபார் மை லைஃப் அது வந்து பாதிக்கும். ஸோ பெட்டர் இப்போ இதுக்கு பின்னாடி போகாமல் ஐ வில் ட்ரை டு ரெசிஸ்ட் தேட், ஐ வில் ட்ரை டு டூ பெட்டர் அப்படின்னு நம்மளே கொஞ்சம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ that way instead of going in that distraction நம்ம வேறு வழி கண்டுபிடிப்போம். அண்ட் இஃப் இட் இஸ் அன் ஆப்ஸ்டக்கிள், அதுக்கு அந்த ஆப்ஸ்டக்கிள் தாண்டி போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு இம்பாசிபிள், ஒரு காலம் மாறாத ஆப்ஸ்டக்கிள் கிடையாது. தெர் ஆர் வேஸ் டு கோ அரவுண்ட் இட், எனி திங் இன் லைஃப் ரியலி தெர் இஸ் நோ பர்மனெண்ட் ஆப்ஸ்டக்கிள் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ நமக்கு பெருசாக தோணுற ஆப்ஸ்டக்கிள் கூட நாளைக்கு பெருசாக இருக்காது. அட் சம் பாயிண்ட் இப்போ நம்ம வாழ்கிற லைஃப் கிடைக்கணும்னு நம்ம நிறைய ஆசைப்பட்டிருக்கலாம், ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், அன்றைக்கே இருந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோம்ல. ஸோ தட் மீன்ஸ் தட் எவ்ரி ஆப்ஸ்டக்கிள் கேன் பி ஓவர் கம். ஸோ தென் வில் ஸ்டார்ட் திங்கிங் இன் தட் ஒரு பாசிட்டிவ் மேனரில் வில் ஸ்டார்ட் சீயிங் ஓகே ஐ கேன் ஓவர் கம் திஸ் ஆப்ஸ்டக்கிள் இஃப் ஐ லிவ் இன் திஸ் பர்டிகுலர் வே அப்படின்னு நம்மளே நினைக்க ஆரம்பிக்கும். ஸோ தென் தட் வில் கிவ் அஸ் கிளாரிட்டி. ஸோ instead of being problem oriented we start becoming solution oriented. So இந்த மாதிரி future authoring, this is a technique which will help you envision who you are, where you want to go in the medium term. ரொம்ப லாங் டேர்மும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் டேர்மும் இல்லாமல் ஒரு மீடியம் டேர்ம் 3 to 5 yearsல நீங்கள் யாராக இருக்கீங்க. இட்ஸ் அ ஃபன் எக்ஸசைஸ். ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் நத்திங் எல்ஸ், ஒரு 10 minutes if you are getting a free time, please do sit somewhere by yourself and write it down very very honestly, brutally honestly, what is in alignment with you. வேறு யாருடைய அலைன்மெண்ட் இல்லை, உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்து ப்ளீஸ் டூ இட். It will really benefit you. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.